friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல ஒரு கிளாஸ் டீயோட இந்த சுட சுட மொறுமொறு முட்டைக்கோஸ் பக்கோடா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதை நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் முட்டைக்கோஸை ஒரு பாதி போல முட்டைக்கோஸை கொஞ்சம் சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நீளம் இல்ல, ஆனா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 3 கப் போல வருது. இதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அதை நல்லா இடிச்சு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துர்க்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை இலையை கொஞ்சம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு கை நிறைய நறுக்கின மல்லி இலை, கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். கலந்தாச்சு. அடுத்தது நம்ம மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவு, 2 மாவையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய், அப்படி இல்லைன்னா உருக்குன வெண்ணெய், எது வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சின்ன அந்த க்ரம்ஸ் மாதிரி வரும் பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அது மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதிலவே வெங்காயம் அந்த முட்டைக்கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். எப்போவுமே பக்கோடா பண்ணுறதுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும். நான் ஃபுல்லாக கலந்துட்டேன், ஆனால் எனக்கு தண்ணியே தேவைப்படலை, ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் வந்திருக்கு. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மாவு ரெடியாக இருக்குது, எண்ணெயும் சூடாக இருக்குது. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுட்டு நல்லா நின்று பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். அதே நேரம் ரொம்ப குறைவான சூட்லையும் வைக்கக்கூடாது, நிறைய எண்ணெய் குடிச்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரொம்ப அழகாக செவந்து நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், டடா! நம்மளோட சுவையான மொறுமொறுவான முட்டைக்கோஸ் பக்கோடா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே டீ கூட அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.